bro. அப்பா கீழே விழுந்தாச்சுங்க. சந்தோஷமா ரெண்டு லிவர் பெண்டு, கியர் லிவர் பெண்டு, பிரேக் லிவர் பெண்டு. இவர் காலில் கூட நான் விழுந்து தேங்க்ஸ் கேட்பேங்க. இங்கேயும் நம்மளால தங்க முடியாது. இங்கே வருங்க ஒரு நாய்க்குட்டி. ஹாய், பேச மாட்டேங்குது. भैया कहाँ जाएगा अभी? तमिलनाडु. बाय भैया. ओके बाय बाय. காமலாங் பீஃப் இதுக்கு மேலே இங்கே எப்படி சர்வே பண்ண போகிறேனே தெரியாது. பீஃபு என்னடா இப்படி எடுத்தது பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லாஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பீஃபு இந்த இடத்துல சுத்தமாக சர்வே பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க. ஹாய் பையா. இங்கே பாருங்கள், லாரிகளுக்கெல்லாம் தெரியுதா சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க ஸ்னோவில் போகிறக்கு. நம்ம டூ வீலர் எப்படி போகிறதுனே சுத்தமாக ஐடியாவே இல்லைங்க. எல்லா லாரியிலையும் சங்கிலி போட்டு ஏற்றி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ஃபுல்லாக ஸ்னோ தான் போலங்க எல்லா பக்கமும். சீக்கிரம் கீரை போகணும். பீஃபு கொஞ்சம் ஸ்னோலாம் இல்லாமல் நார்மலான இடத்துக்கு போகணும்னு நானும் ஆசைப்பட்றேன். यस भैया, आराम से जाना, आराम से. ओके भैया, थैंक यू. थोड़ा तकलीफ होगा ना, आराम से जाना, ठीक है? ஓகே பையா. கவனமாக போக சொல்கிறாங்க. ஸோ இதான் பிஎஃப் ஷீலா பாஸ் டாப்பு. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் vlog இதோடு எண்ட் பண்ணிட்டேன் முடியலன்னு. இப்போ இங்கேருந்து கிளம்புறோங்க. ஷீலா பாஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஓ மை காட், ரிட்டன் போகிறப்போ அப்படி இருக்குமா? சுத்தமாக வழுக்குதுங்க. வழுக்குது வண்டி வழுக்குது. கேரண்டியாக வண்டி வழுக்குது. இறக்குங்க, கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். ப்ரோ எங்கே ப்ரோ காணோம்? ஆர்ச்சிக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் ப்ரோ. போக முடியுமானே தெரில ப்ரோ. ப்ரோ நீ நின்றுட்டியா வந்துருக்கியா? அப்புறம் இப்போ தான் உன்னை பார்த்தேன் லாரிக்கு. சருக்கு பிரேக் ஸ்லோ பண்ணு ப்ரோ. ப்ரோ வந்துட்டேன். ஒரு செகண்ட் ஐயா. பையா ஐயா, இரு ப்ரோ கால் எடு ப்ரோ. லாரிலெல்லாம் ஏற்ற மாட்டாங்க ப்ரோ. என் கூடயே வா ப்ரோ. வண்டியை தூக்கு ப்ரோ. முதல்ல இங்கே வா ப்ரோ. ப்ரோ ரோப்பு கட்டிடுமா? வழியில் ப்ரோ ரோப் கட்டி ஆகணும் ப்ரோ. முட்டை வந்துச்சு. தூக்கு ப்ரோ, தூக்கு. எனக்கு தூக்காத ப்ரோ, பனியில் உறைஞ்சிருவேன். தூக்கு ப்ரோ. வண்டி இழு ப்ரோ. சார் हेल्प मी. चेन नहीं. हाउ मच किलोमीटर नो भैया? पूरा सुनो है. हाँ गोइंग दिस वे. कितना किलोमीटर? लगभग होगा 10 किलोमीटर. 20 किलोमीटर. भैया हेल्प टू लिफ्ट भैया. हाँ
करना ठीक है भैया धीरे धीरे ब्रेक मारना नहीं हो सकता धीरे धीरे जाओ ब्रेक बिल्कुल नहीं बना ब्रेक नहीं स्लो ब्रेक नहीं ஓகே பையா பொறுமையாக திருப்பு ப்ரோ காலில் தள்ளு ப்ரோ பேக் பிரேக் அடிக்காத ப்ரோ நில்லு ப்ரோ சுத்தமாக முடியுங்க என்ன பண்ண போகிறோன்னே தெரில 1000 பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பீஃபு ரொம்ப பிரச்சனை தெரியாமல் வந்து மாட்டிட்டோங்க ஐயோ சத்தியமாக எதிர்பார்க்கலங்க 2-3 நாளில் இப்படி ஆயிரும்னு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பீஃபு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இன்னும் 12 கிலோமீட்டர் கிட்ட இப்படி தான் இருக்குன்றாங்க இன்னும் கொஞ்சம் இந்த ஹில் டாப்லேருந்து கீழே இறங்கிட்டா கூட தெரியாது பீஃபு இப்போதைக்கு ஏங்க பிரச்சனை ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விடுது பீஃபு நம்ம என்ஆர்எஃப் ப்ரோவோட வண்டி கீழே விழுந்தப்போ பார்த்துருப்பீங்க அவரோட கால் பைக்கில் நல்லா மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு அவர் கத்துன சத்தத்தை வச்சு மட்டும் அதுவும் நான் மட்டும்தாங்க போனேன் அந்த இடத்துல இருந்த லாரி அண்ணாவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இறங்கலை நான் கூப்பிட்ட அண்ணாவை ஹெல்ப் வாங்கன்னு சுற்றி முற்றி யாருமே இல்லைங்க கஷ்டப்பட்டு அவரோட காலை நான் வெளியே எடுத்து வண்டியை தூக்க எவ்வளவோ முயற்சி பண்ணியோ சுத்தமாக முடியலை அதுக்கப்புறம் ஒரு தூரத்தில் ஒரு ஆர்மி அண்ணா என் கண்ணுக்கு தெரிஞ்ச அண்ணா எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ்னு நான் கத்துனேங்க அந்த அண்ணா அந்த சத்தத்தை கேட்டு எங்களுக்காக காப்பாற்றுறதுக்காக ஓடியாந்தார் ஸோ அவர் வந்து எங்களை லிஃப்ட் பண்ணி விட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் இந்த பனி பிரதேசத்தில் எங்களால் ஓட்ட முடியல லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபுல்லாக பனி ரோட்டில் வண்டி ஃபுல்லாக டயர் அமுங்கி அவ்வளோ மோசமாக போகுது நான் பிரேக் அப்படிங்கிறத தொடவே முடியலங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கவே முடியலங்க வண்டி என் கண்ட்ரோலில் கிடையாது ஏதோ சைக்கிளில் நம்ம தள்ளி விட்டு கீழே போகிற மாதிரி அது பாட்டுக்கு வண்டி ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு நாங்களும் அதை அக்செப்ட் பண்ணி பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நாங்கள் கண்டிப்பாக ரீச் ஆவோன்னு ஹோப் எனக்கு இருக்குன்னு பிவிஎஃப் ஸோ நீங்களும் நம்புங்க இதுக்கடுத்து என்னாக போகிற கொடுமையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா இடமும் ஸ்லோவாக இருக்குங்க டிராங் இன்னும் 51 கிலோமீட்டரா என்ஆர்எஃப் வேறு கீழே விழுந்துட்டாருங்க ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் பீஃபு டச் ஸ்லோவில் போயிட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் டயர் இப்போ அச்சு இருக்குங்க இந்த டயரோட அச்சு மேலேயே நம்ம போயிட்டோன்னா எப்படியாச்சும் சர்வே ஆகிடலாம் பீஃபு அப்பா கீழே விழுந்தாச்சுங்க சந்தோஷமா இது செம்ம இறக்கம் பீஃபு இங்கேயும் தூக்குறது கஷ்டங்க ஐயோ நடந்தா கூட வலிக்கி விடுற இந்த இடத்துல என்னால் சர்வேவே பண்ண முடியலைங்க பிவிஎஃப் நான் இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் எதுக்காக கொடுக்குறேன்னா என்னால் அந்த இடத்துல சுத்தமாகவே வாயை திறந்து ஒரு நிமிஷம் கூட பேசவே முடியலங்க மூச்சு விட முடியாத தன்மையை வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சுற்றி முற்றியும் பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு துணையே யாருமே அங்கே இல்லை ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன் அப்போ தான் தூரத்தில் நம்ம என்ஆர்எஃப் ப்ரோ வந்து ஸ்பீடாக வந்துட்டு இருந்தார் ஸோ அவரை நான் கொஞ்சம் ஸ்லோவாக வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்க சூழ்நிலையை என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க முடியுது நம்ம இப்போ ஒரு அனாதை மாதிரி தனியாக இங்கே தவிச்சுக்கிட்டு போகிறது புரிஞ்சுங்க அப்புறம் நிதிஷ் ப்ரோவும் வந்தார் அங்கே நடந்ததை நீங்களே பாருங்கள் ஸ்லோவா ப்ரோ ஸ்லோவா
நில்லு ப்ரோ, நில்லு ப்ரோ. நிதிஷ் ப்ரோ நாளா ஒரு வண்டியை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அப்போ நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக ஆப்போசிட்டில் ஓடி போய் வண்டியை நான் என் கையை வச்சு தடுத்தக்க. ஆனால் அந்த வண்டி வந்த வேகத்துக்கு என்னையும் கீழே தள்ளி விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம தானோஸ் மேலே மோதி நின்ட்டாருங்க. எப்படியோ ஒரு வகையில் அவர் வண்டியாச்சும் கீழே விழுகாமல் தடுத்துமேங்கிற சந்தோஷத்தில் நானும் நின்றுருக்கேன் பிஎஃப். ஆனால் இந்த இடத்த சுற்றி முற்றியும் பார்த்தாச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்கள் இங்கே நின்னோன்னா இங்கே பெய்கிற பனிமலைக்கு எங்கள் வண்டியும் சேர்ந்து முங்கிரும், நாங்களும் இதில் முங்கிருவோங்கிறத நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோங்க. ஏன்னா ஒரு நாளில் இவ்வளோ தூரம் பனி வந்து நிற்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் 1 ஹவரில் நம்ம வண்டி முங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமே இல்லை பிஎஃப். இதுக்கப்புறம் நம்ம எப்படி சர்வே ஆக போகிறோங்கிறதாங்க பெரிய ஆச்சரியக்குரிய. அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க பிஎஃப். சுத்தமாக முடியலைங்க. வண்டியில் எல்லாம் ஓரமாக போட்டாச்சு. 15 கிலோமீட்டர் ப்ளஸ் நோ முடிச்சாங்க. எங்களை இந்த ட்ரக்கில் ஏற்றிருக்காங்க. நாங்கள் இந்த ட்ரக்கில் இருக்கோம் பீஃப். எனக்கு என்ன ஆக போகுது ஏதாக போகுதுங்கிறதெல்லாம் தெரில. உயிர் பழச்சா போதும் எனக்கு பீஃப். நிதிஷ் வராருங்க. உழைப்பமானே தெரில ப்ரோ. என் வண்டி நீ ஓட்டவும் முடியாது தெரியுமா? என்னாச்சு? உன் வண்டி ஓட்ட முடியாது. அது பார்த்தியா ப்ரோ? 2 லிவர் பெண்டு, கியரில் ஒரு பெண்டு, பிரேக் லிவர் பெண்டு. சாரி பையா, ரொம்ப கஷ்டமாக ஏறுது ப்ரோ. இன்னைக்கு 15 கிலோமீட்ரு, நாளைக்கு 25 கிலோமீட்ரு, நாளான்னைக்கு 50 கிலோமீட்ரு. நம்ம வந்து 2 நாள் கூட ஆகல ப்ரோ. முந்தானத்து காலையில் வந்த இடம் இது. முந்தானத்து காலையில் இங்கே இருந்தோம். ஒன்றுமே இல்லை ஸ்னோ ப்ரோ. செயின் இருந்தாலும் நம்மளால ஓட்ட முடியாது ப்ரோ. 2 வீலர்ஸ் செயின் இங்கே பார்த்தீங்களா? 4 வீலர் செயின் எப்படி அடிக்குது ப்ரோ. இந்த மாதிரி பனியில் ஸ்னோ போடலாம் ப்ரோ. உங்களுக்கு எப்படி கட்டியாக இருக்குது ப்ரோ. அந்த ஒரு 4 வீலர் பார்த்தோம்ல, அடிச்சுட்டு போயிட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். 2 வண்டி ஏற்றி நம்மளையும் கூட்டிகிட்டு போய் उड़लगुरी विட சொல்லிடலாம். तो जगह नहीं है ना, तो पीछे में खड़ा होकर जा सकेगा ना. बैक साइड. हाँ बैक साइड. ओके ओके. हेल्प मी भैया, हेल्प मी. कम कम. भैया कैन यू हेल्प अस? हेल्प मी भैया, प्लीज प्लीज. பின்னாடி தான் உட்காரணுமா? அதுதான் சொல்றாங்க. அப்போ ஜாலியா இருக்கும். வாங்க வாங்க ப்ரோ, ஜாலியா பாசிட்டிவா இருப்போம் ப்ரோ. வா ப்ரோ, படுத்து எனக்கா நான் உன்னை விட்டுற போக மாட்டேன். எங்கேயோ புடி வாங்க வாங்க வாங்க. புடி புடி தூக்கி நிறுத்துமா இருக்கு. போ 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 போ. भैया भैया ओपन द डोर. ப்ரோ இங்க இருந்து vlog ஸ்டார்ட் பண்ணிரோம் ப்ரோ. இவன் ப்ரீமன் தேஜ்பூர் போறோம் ப்ரோ. भैया भैया ओपन डोर भैया. நம்ம வந்து அடுத்த பொட்டி தூக்கிட்டு வரலாம் பாபு. ஆதிரந்தி ப்ரோ ப்ரோ பாத்து 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 ப்ரோ பாத்து. भैया இது தூக்கி போ ப்ரோ. இத நான் தூக்கிட்டு வரேன். One more bag is there, is that yours? They're coming भैया. Bro, ये टॉप बॉक्स bro. Glow. भैया जल्दी. मेरा टॉप बॉक्स. Thank you. YouTube channel का रोप और कटला ब्रो ना. पोट पंप भैया. टायर चेंज नहीं. वो सब हम लोग जरूरत नहीं है. फुल स्नो कुछ नहीं है उसमें. नहीं हम लोग बस मतलब नहीं है. பாத்துப்பாங்க. प्योर पार्टी பாத்து வாங்கலாம். சரி போங்க. இவன்ட்ட இப்பவே ஏத்திரோம் ப்ரோ. ரெண்டு ஏத்திரோம் ப்ரோ. bro உள்ள ஏறு bro. உள்ள ஏறி வாங்கி உள்ள வை bro. ஏறு. एरिया क्या हो गया यार? चोट लग जाएगा फिर दिक्कत हो जाएगा. வாங்க bro. என்ன பாக்ஸ் தூக்கு bro. என்ன bro? மீஃப் இது வந்து அவசரமா நான் எடுக்கிற வீடியோ. இந்த vlog பார்த்திருப்பீங்க. நாங்க செம்ம ஆக்சிடென்ட் எல்லாம் கீழே விழுந்து நாசமா போயிட்டோம். இவர் மட்டும் தாங்க எங்களை காப்பாத்தி
இந்த ட்ரக்கில் எங்களை கூட்டிகிட்டு வந்தார். இவர் மட்டும் இல்லைன்னா நாங்கள் இப்போ உயிரோடு இல்லை. இவர் காலில் கூட நான் விழுந்து ஹாப்பியாக மன்னிப்பு கேட்பேன், ஆச்சு தேங்க்ஸ் கேட்பேங்க. அவ்வளோ உதவி இவர் எங்களுக்கு பண்ணார். அந்த இடத்துல நாங்கள் உயிரோடுமா இல்லையான்னு தெரியறப்போ இவங்க நாங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாற்றினாரு. ரொம்ப தேங்க்ஸ் பையா. ரொம்ப தேங்க்ஸ் பையா. ஹாப்பி நியூ இயர் பையா. தேங்க்யூ பையா. இப்போ நாங்கள் எங்கள் இந்த ட்ரக்கை பிடிச்சிருக்கோங்க. இவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே பீஃப் எப்படி ஏறுறது? கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. வாங்க 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 ப்ரோ. ப்ரோ நல்ல காலம் ப்ரோ, நமக்கு நல்ல வேலை ட்ரக்கு கிடைச்சிச்சு ப்ரோ. ஐயோ கை கொடுங்க. வாங்க 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 ப்ரோ. நல்ல காலம் ப்ரோ, நமக்கு நல்ல வேலை ட்ரக்கு கிடைச்சிச்சு ப்ரோ. ஐயோ என்ன ஏதோ நம்ம ட்ரக்கில் கிளம்பியாச்சுங்க. சொன்னது புரியுங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு பார்த்தீங்களா? சும்மாலாம் எங்களால் முடியாதுங்க. இப்போ நாங்கள் இந்த ட்ரக்கு ஏறி இருக்கோம். எங்களுக்கு வந்து தெய்வமாட்டம் வந்தாரு, எங்களை காப்பாற்றினாரு. எல்லாமே நீங்கள் ப்ளாக்ல பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரக்குக்குள்ளே எங்களை ஏற்றி கூப்பிட்டு போய் அந்த பைக்கெல்லாம் இன்னைக்கு இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. வண்டி ஃபுல்லாக உள்ள முங்கிருச்சான்னு தெரியல. ஃபுல்லாக ஸ்னோ நிறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. எங்களுக்கு கிடைச்ச தெய்வம் வந்து இப்போதைக்கு இந்த ட்ரக் தான். இது வந்து தேஜ்பூர் வரைக்கும் போதாமாங்க. நமக்கு அவ்வளோ கூட வேண்டாம். இப்போ ஸ்னோ பிரதேசத்தை கொஞ்சம் தாண்டி திராங்கெல்லாம் தாண்டி கொடுத்தாங்கன்னா போதுங்க. வண்டியை எடுத்து அழகா பொண்ணு போல ஓட்டிட்டு போயிடலாங்க. இங்க பாருங்க நிதிஷ் ப்ரோ, காலில் ரத்தம் வருதுங்க அவருக்கு. காட்டுங்க ப்ரோ, இதுக்குள்ள ஃபுல்லா ரத்தங்க, வெளியே எடுக்கல. நாங்க அதை எடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா எடுத்தோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வர தாண்டி குளிர் உறைஞ்சு போயிருவோங்க. அந்த அளவுக்கு குளிர் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. சுத்தமா முடியாதுங்க. என்ன பண்றதுங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஆனா எங்களுக்கு கிடைச்ச தெய்வம் இப்போதைக்கு இந்த ட்ரக்கு. இதை வச்சு எப்படியாச்சும் நாங்கள் திராங்குங்கிற ஊருக்கு போயிட்டோம்னா அங்கிருந்து நாங்கள் வ்ளாக் பண்ணி ஆரம்பிச்சு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிருவோம். சுத்தமாக முடியலங்க. சரிங்களா, என்னாலே வ்ளாக் இதில் இப்போ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல. இதோட இந்த வ்ளாகை நான் என் பண்ணியிருக்கேன். நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களுக்கு பலனா எதுவுமே வந்து நாங்கள் காசு பணம் எதுவுமே நாங்கள் கேட்கலங்க. எங்களுக்கு தேவை உங்கள் அன்பு, உங்களோட ஆதரவு. சரிங்களா, அதை நீங்கள் எங்களுக்கு எப்படி வேணாலும் நிறைவேற்றலாம். உங்களோட கமெண்ட்ஸில் உங்கள் லவ் கூட சொல்லுங்கள். ஷேர் மூலயமா உங்களோட பாசத்தை காட்டுங்க. உங்களால் என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை அட்லீஸ்ட் யூடியூப்லேயாச்சும் எங்களுக்கு காட்டுங்க. இப்போ அவ்வளோ கஷ்டப்படுறவங்க உங்களுக்காக. புது க்ளவுஸ் வாங்குறவங்க 2 பேரும். என் க்ளவுஸில் கிழிஞ்சிருச்சு. ஜெகிஸ் ப்ரோக்கும் புது க்ளவுஸ் வாங்கியாச்சு. சரி ஓகேங்க, இப்போதைக்கு இதில் போகிறோம். இந்த வ்ளாக் இதோட எட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் எடுத்து பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் கைக்கு வரும். அடுத்த வ்ளாகில் மறக்காம படத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்றதுக்காகவே பண்றீங்க. கண்டிப்பா நம்ம NRF இருக்காங்க, PVF இருக்காங்க. விட்டுற மாட்டாங்க நம்மள. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி 2 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டீங்கன்னா தான் அடுத்து நாங்க எப்படி தான் இந்த ஸ்னோல போய் எங்க வண்டி ஸ்னோல முங்கி இருக்க எங்க வண்டி நாங்க எடுக்க போறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, டாடா, பை பை, டேக் கேர்.